எஸ் மக்களே, ப்ரோமோ 2 ஃபைட் நடந்துருச்சு. எப்போவும் போல் திவாகரோட அடாவடி தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. காலையில் முதல்ல சும்மா படுத்திருந்த வினோத்தை வம்பிழுத்தது இவர் தான். அது அப்படியே அடியோட மறைச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கும் பிரவீனும் சொந்தக்காரங்களா அப்படின்னு திருப்பி கேட்டார். ஆக்சுவலாக வினோத் இதை நிறைய தடவை சொல்லிட்டாரா, அப்படி இல்லை அப்படி கேட்காதுன்னு. அது கேட்காம இவர் திரும்பி கேட்க போய் தான் அந்த சண்டையே வெடிச்சது. ப்ரோமோ 3யும் இது தான். ஸோ இதில் என்ன பண்ணிட்டாருன்னா, திவாகர் வினோத் கலாய்க்கிறத மட்டும் சொல்லி ஆரம்பிச்சு விட்டதுங்கிறத அடியோடு மறைச்சிட்டாரு. இப்போ இது ஒன்று டாஸ் நடந்ததுக்கப்புறமா நடந்திருக்கும் போது அரோரா திவாகரை சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு, சண்டை போடாதீங்கன்னு. உடனே இவர் அவரோட டோன் தெரியும் இல்லையா, சுமார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு போல் இருக்கு. அதை நான் பார்க்குறேன். அதில் அரோரா அஃபண்ட் ஆகி போய் அதை போய் கடிக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கடி போய் அதை ராணியான பார்வதிகிட்ட எடுத்துகிட்டு போகும்போது பார்வதி ப்ரோமோட்டோட நீங்கள் பார்த்தா மன்னிப்பு கேட்கணுங்கிறத சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவர் திவாகர் எழுந்து சம்மந்தமே இல்லாமல் கடியை திட்டுறாரு. இந்த அக்கா கோழு மூட்டி விடுது, சரியான கோழு மூட்டி கடின்னு சொன்ன உடனே கடிக்கு டென்ஷன் ஆயிடுது. அது என்ன நீங்கள் கோழு மூட்டி முதல் தடவை கடி சிரிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஆனால் திரும்ப அவரை சொல்லும்போது சாப்பாடை போட்டு எல்லாரையும் பயக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகி போய் டாஸ்க்கை பாஸ் பண்ணிவிட்டு சபரி கூட்டிகிட்டு போய் 2 பேரையும் வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கார் ரூமுக்குள்ளார. கடி தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு இவர் நான் தூக்கும் போது எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தூக்கும்போது வினோத் கிண்டல் பண்ணுறது நாங்கள் சிரிச்சவே ஒழிய நாங்கள் கிண்டல் பண்ணல அப்படின்னு சொல்லி கடியும் சபரியும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் தெரியும் இல்லையா, அவர் எதையுமே ஒத்துக்க மாட்டார். அவங்க அரோரா நிறுத்துக்கணும், 2 பேரும் தான் நிறுத்த சொல்லியிருக்கணும். அதாவது பிரச்சனை அரோராக்கும் திவாகருக்கும் தான். எதுக்கு கடியை இழுத்தாருனே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தேவை கண்டென்ட். இதில் பார்வதி நடுவில் நான் சப்போர்ட் பண்ண ரிவோவர் சப்போர்ட் பண்ணியே தீர்வே நிற்கிது. சபரிக்கு பார்வதி அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கிடையில் இன்னொரு சொன்னார் திவாகர், மக்கள் ஓட்டு போட்டுலாம் போக மாட்டாராம், குறிப்பிட்ட பீரியட் இருந்துட்டு போவாராம், கான்ட்ராக்ட் பேசிட்டு வந்திருக்காரு போல். ஸோ திவாகர் 60 நாள் கான்ட்ராக்டில் வந்திருக்காரு. மக்களே பல்ல கடிச்சுக்காக 60 நாள் அவர் போயிடுவார். அவர் வாயால் சொல்லிட்டாரு மக்கள் ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வெறும் ட்ராமா. ஜாலியாக பாருங்கள், எதையும் மைண்டில் எடுத்துக்காதீங்க. அவர் வாயால் திவாகர் உளறி குட்டிட்டார். இவ்வளோ தாங்க ப்ரோமோ 2 ப்ரோமோ 3 ஃபைட்டு. ஒன்றும் உப்பு சப்புக்கு இல்லாத ஃபைட்டு, எல்லாம் வெறும் ட்ராமா. அதாவது இவங்க உண்மை தான் பண்ணுறாங்க. தேங்க்யூ.